வணக்கம். நான் ஞானசம்பந்தன். இப்போ லண்டனில் ஆக்ஸ்ஃபோர்டு என்ற ஊருக்கு வந்திருக்கிறேன். நான் தமிழ் சங்கத்துக்காக பேச வந்திருந்தாலும் லண்டனை சுற்றி பார்க்குறப்ப எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது. அது என்ன அப்படின்னா, தமிழுக்கு பேருதவி செய்த பெருமக்களில் ஒருத்தர் யாருன்னு கேட்டால், அயர்லாந்து தேசத்தில் பிறந்து இங்கிலாந்தில் மறைந்த ஜார்ஜ் போப் என்கின்ற ஜியு போப் அவருடைய அந்த நினைவிடத்தை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். உங்களையும் அழைச்சிட்டு போகிறேன் நான். இதுதான் அவருடைய இந்த சமாதி இருக்கக்கூடிய இடம். இந்த சிமெட்ரி இதாக இருக்குது. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி கட்டடத்துக்குள்ளே இருக்குது. இது இங்கே கேமராவை இருக்கிறது அருண் நடேஷ் கேமராவை இயக்கிட்டுருக்காரு. என் கூட என்னுடைய துணைவியார் வந்திருக்காங்க, அமதா சம்பந்தன் வந்திருக்காங்க. அதே போல் என்னுடைய நண்பர் ஷான் என்கின்ற சண்முகசுந்தரம் வந்திருக்காரு. இப்போ நம்ம அவருடைய சமாதியை பார்க்கிறோம். இதுதான் அவருடைய சமாதி. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக இந்தியாவுக்கு மதம் பரப்புவதற்கு தான் வந்தார். ஆனால் மதம் பரப்பு வந்த இவரை நம் தமிழ் மொழி ஈர்த்து தமிழுக்கு தொண்டு செய்கிற பிள்ளைகளில் ஒருத்தராக மாற்றிருச்சு. எடுத்துக்காட்டால் இவர் மொழிபெயர்த்தது தான் திருக்குறள். ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்தார். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. அதே போல் திருவாசகம் இருக்கிறதுலே முக்கியமான நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாசகம்னு சொல்லுவோம். அந்த திருவாசகத்தை இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தமிழில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்படியான நல்ல மொழிபெயர்ப்பாளர் மட்டும் இல்லை, இவரை பற்றி சொல்கிற போது இவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதி திருநெல்வேலி பகுதியை பற்றி எழுதியிருக்கிறாரு. தாமிரபரணி தண்ணீரும் தன்னுடைய அந்த இறுதி காலத்தில் தன்னுடைய சிமெட்ரியில் என்ன வைக்கணும்னு சொன்னபோது திருக்குறளில் ஒரு ஏடும் தாமிரபரணி தண்ணீர் ஒரு குவளையும் இருந்தால் போதும்னார். அது மட்டுமல்ல, இவருடைய அந்த வில் சொல்லக்கூடிய ஒயிலில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு எழுதி போடணும்னு சொன்னாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரியான இதுகள் இல்லை. இருந்தாலும் அவருடைய ஆசைகளில் ஒன்றாக தெரியுது. அவரை பற்றி இன்னொரு சின்ன குறிப்பு சொல்கிறதா இருந்தால், காந்தியடிகள் ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதி மனக்குழப்பமாக இருக்கப்பெல்லாம் நான் என்ன செய்யட்டும்னு கேட்ட உடனே, இந்துவுக்கு ஒரு கடிதம் அப்படின்னு ரஷ்ய நாட்டினுடைய உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இந்துவுக்கு ஒரு கடிதம். அதில் சொல்கிறாரு, உங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருக்குறள்னு ஒரு நூல் இருக்குது, அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் படிச்சிருக்கேன். அப்படி காந்தியடிகளுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு, நம்ம நாட்டில் இருந்த ஒரு திருக்குறள் நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொழிபெயர்ப்பு எப்படி அவர் கிடைச்சது யாருக்கு, லியோ டால்ஸ்டாய்க்குன்னா ஜியு போப்பினுடைய மொழிபெயர்ப்பு தான் அவர் படிச்சிருந்திருக்காரு. அது மட்டுமல்ல, திருவாசகத்தை அவர் மொழிபெயர்த்த போது ஒரு அபூர்வமான சம்பவம் நிகழ்ந்தது. ஊவே சாமிநாதையர் அவர்களுக்கு தமிழ் தாத்தா அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அப்படி எழுதுகிற போது திருவாசகத்தை படிச்சுட்டே அதில் பற்றி எழுதிட்டு வர்றப்ப கண்ணீர் வந்துடுச்சு. திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்படிம்பாங்க. அப்போ அது அந்த இங்கு பேனலில் பட்டு அந்த பேப்பர் அப்படியே இதாகிடுச்சு. சரி, வேறு கடிதம் எழுதலாமான்னு யோசிச்சாராம். அப்புறம் அதே கடிதத்தை அவருக்கு அனுப்பிட்டாராம். சொல்கிறார், கீழே ஒரு குறிப்பு எழுதியிருக்கார், நான் திருவாசகத்தை படித்து கொண்டு வருகிற போதே எனக்குள்ள ஒரு உருக்கம் ஏற்பட்டு கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. மாற்று கடிதம் எழுதலாமா என்று நினைத்தேன். இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு அனுப்புகிறேன், மன்னித்து விட வேண்டும்னு எழுதியிருக்கார். சாமிநாதையர் சொன்னாராம், தமிழராக பிறந்த எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த திருவாசகத்தை நீங்கள் எப்படி உருகி படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவரை சொல்லிவிட்டு, இது ஒரு பொக்கிசம் அப்படின்னு அந்த கடிதத்தை அவர் பாராட்டி வச்சுருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம். அத்தகைய பெருமை மிகுந்த ஜி போப் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை தமிழகத்தில் கழித்தார். கடைசி காலத்தில் அவர் இங்கே வந்துட்டார். அவருடைய அந்த சமாதிக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் ஒருபோதும் சாவதில்லை என்று பாரதிதாசன் சொல்வதைப் போல இன்றைக்கும் அவர் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய அந்த சிமெட்ரியில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன குவளை இருக்குது. நான் நினச்சேன், கொஞ்சம் தாமிரபரணி தண்ணி கொண்டு ஒரு இதில் ஊற்றிருக்கலாமோ அப்படின்னு நான் நினச்சேன்.
ஆனால் அது முடியலை. இருந்தாலும் மற்ற யாருக்கும் இல்லாத அந்த பெருமை இருக்குது. யாரோ இவங்க வந்து ஒரு மலர் கொத்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாம். ஜி போப் அவர்களுடைய இந்த நினைவு என்றைக்கும் நமக்கு இருக்கும். ஜார்ஜ் உக்லோ போப், இவர் பிறந்த ஆண்டு வந்து 1820. இவர் இறந்த ஆண்டு 1908. ஜி போப் அவருடைய இந்த சிமெட்ரியை பார்ப்பதற்கான வாய்ப்பை தந்த லண்டன் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அத்தனை பெருமக்களுக்கும், குறிப்பாக என்னுடைய நண்பர் வேலம்மாள் குழுமங்களுடைய CEO வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இப்போ நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.